ரஞ்சனா மேம், வேர்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் மெயில்ஸ் எப்படி அனுப்புறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? வாங்க பார்க்கலாம். நீங்க சென்ட் பண்ண வேண்டிய மெசேஜை ஒரு வேர்ட் டாக்குமெண்டா இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு காமனா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டைப் பண்ணிட்டு எது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுமோ அதை மட்டும் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒவ்வொரு கஸ்டமர் நேமோட மாறப்படும். ஸோ அதை நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டேட்டு, லிங்க், கம்பெனி நேம் இதெல்லாமே நான் வந்து செப்பரேட்டா கொடுக்க போறேன். ஸோ இப்போ யூஸ் பண்றதுக்கு நம்ம மெயிலிங்ஸ் அப்படிங்கிற டாஸ்க்ல இருக்கிற மெயில் மெசேஜ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் மெயில் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை, நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு, நமக்கு இமெயில் மெசேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை பிக் பண்ணாலும் ஓகே தான். நான் இப்போ நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பிக் பண்ணுறேன். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசிபியன்ஸ். யாராருக்கு நம்ம இந்த மெசேஜை அனுப்ப போகிறோமோ அவங்களோட டேட்டாஸை நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களோட டேட்டாஸை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் கஸ்டமர் நேம், மெயில் ஐடி, டேட், ஃபீட்பேக், லிங்க், கம்பெனி நேம் எல்லாமே இருக்குது. ஹெட்டிங் ரோ மட்டும் போல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் உள்ள செலக்ட் ரெசிபியன்ட் ஆப்ஷனில் நியூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஷீட் கூட தான் என்னோட டேட்டா எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டில் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 டேட்டாஸ் இருக்குது. ஸோ கம்பெனி நேம், கஸ்டமர் நேம், இமெயில் ஐடி அண்ட் டேட் இதெல்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க, சப்போஸ் இதில் யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணல அப்படின்னா அந்த லைனை மட்டும் நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாருக்குமே சென்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு லிஸ்ட் ஓகே பண்ணுறேங்க. அந்த அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கிற இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இன்செர்ட் மேட்ச் ஃபீட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் உங்களுக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஃபைனலாக இந்த மெசேஜை நம்ம இப்போ மெயில் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் மெசேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சென்ட் இமெயில் மெசேஜஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அட்ரஸ் கேட்கும். ஸோ 2 அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு காலமில் டைப் பண்ணி வச்சுருக்கோம். இமெயில் ஐடி அப்படிங்கிற காலமில் தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் லைன் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் லைன் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் மெசேஜ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்க போகுது, ஒரு அட்டாச்மெண்ட் அனுப்ப போகிறீங்களா, பிளைன் டெக்ஸ்ட் அனுப்ப போகிறீங்களா, இல்லை HTML அனுப்ப போகிறீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் HTML கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக கீழே பேக்ரவுண்டில் இருக்கிற கரண்ட் ரெக்கார்டுக்கு மட்டும் மெயில் அனுப்ப போகிறீங்களா, இல்லை ஆல் ரெக்கார்ட்ஸ் அனுப்ப போகிறீங்களா, இல்லை உங்ககிட்ட ஒரு 10 to 15 மெயில்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் டு எது வரை கொடுக்குறதுமா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லுக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அவுட்லுக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் நியூ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அவுட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மெயில் சென்ட் ஆகாமல் இருக்குது. இது நம்ம அனுப்பின மெயில்ஸ் தான். ஜஸ்ட் அவுட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மெயில்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். மொத்தம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் மேடம். ஆமாங்க சார். ஆக்சுவலாக அவுட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சென்ட் ஆகிடும். சென்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட் மெயிலை மட்டும் சென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா மெயிலும் சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய வேணும்னா உடனே நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணுங்க.